வளமான தமிழ்நாடு உருவாக வேண்டுமென்றால் உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும். அதுதான் எதிர்கால தமிழகத்தை எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என மண்ணச்சநல்லூர் அருகே நடைபெற்ற உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகேயுள்ள திருவெள்ளரை ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு சாலப்பட்டி கிராமத்தில் உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் லால்குடி கோட்டாட்சியர், மாவட்ட திட்ட இயக்குனர், துணை ஆட்சியர் உள்பட கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். கிராம சபை கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கூறும்போது, நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களிடமிருந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், வளமான தமிழ்நாடு உருவாக வேண்டுமென்றால் உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும். அதுதான் எதிர்கால தமிழகத்தை எடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாகிருக்கும். கல்வி வளர்ச்சிக்காக தமிழக முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்களை பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று வாழ்வில் உயர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அடுத்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மகளிர் கொடுக்கூடிய நிகழ்வு அந்த வகையிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மகளிர் குழுவுடைய செயல்பாட்டிலும் சரி அவர்கள் வழிகாட்டுவதற்கும் முன்னோடியாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்திருக்கின்ற ஒரு காரணம். எங்களுடைய தமிழக முதல்வரை நேரடி பார்வையில் கொண்டு சென்று எங்களுடைய ஆரம்ப சாலையை கொண்டு வருமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளில் பெறப்பட்ட மனுக்களில் 97% மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை தேவைகள் மக்கள் இங்க கேட்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்கிறாங்கன்னா என்ன பெரிய தேவைகள் அவர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையா கேட்கறது பட்டா. நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வேண்டும் அப்படிங்கறத அவர்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வேணும் அப்படின்னா ஒரு வீடு, ஒரு நிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் பட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வீடு நமக்கு தேவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு குடிநீர் தேவையாக இருக்கும். அதுக்கப்புறம் சாலைகள் தேவையாக இருக்கும். நிலம் போன்ற நந்தவனம், பூங்காக்கள் தேவையாக இருக்கும். ஆனால் ஒரு தனி மனிதருக்கு பட்டா என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் கூட பட்டா இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு அனைத்து நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டா இல்லாத, நிலம் இல்லாத நபர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த கணக்கை எடுத்து எத்தனை பேர் பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முழுவதுமாக 100% பட்டா வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்திலும் அந்த தேர்வை செலக்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் லிஸ்ட் நம்ம மாவட்டத்துல இருக்கு. பட்டா இல்லாதவர்கள் படிப்படியாக நிலமற்றவர்கள் அத்தனை பேருக்கும் நிலம் கொடுப்பதற்கான முழு முயற்சியை மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் என்பதனை இந்த தருணத்தில் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி கலைஞரின் கனவு இல்லம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்திற்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது 4000 வீடுகள். ஆனால் நம் 4800 வீடுகள் அதிகப்படியா நம்முடைய மாவட்டத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம். இதுல அந்த வீடுகள் பெறாத சில நபர்கள் கூட இருக்கலாம். இது படிப்படியாக ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் அந்த வீடுகள் சேரும் படிப்படியாக. அடுத்த ஆண்டு நமக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு அவர்களுக்கும் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அத்தனை திட்டங்களும் பொருளாதார ரீதியில மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசும் சரி, நம் மாவட்ட நிர்வாகமும் சரி செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது, மாவட்ட நிர்வாகமும் சரி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சரி, உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வளமான தமிழ்நாடு, எதிர்காலம் படைத்த வளமான எதிர்காலம் கொண்ட தமிழ்நாடு. வளமான எதிர்காலம் கொண்ட தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்றால் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும். 100% கல்வி கற்க வேண்டும். அதுதான் எதிர்கால தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து கொண்டு செல்வதற்கு அடிப்படை கல்வி கற்க வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவில் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நிறைய மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. சோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியா அளவுல 25% உயர்கல்விக்கு போறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கிட்டத்தட்ட 50% 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் உயர்கல்வியில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதை 100% அடைவதற்கு உங்களுடைய
ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். உயர்கல்வி அடைவது மட்டும் இல்லை. நிறைய தாய்மார்களிடம் பேசும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உயர்கல்வி படிக்கிற போறதுக்கு இந்த பக்கத்துல கொத்தனார் வேலையோ இல்லை வேற ஏதோ கொளுத்து வேலையோ நமக்கு போகும்போது ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மிக மிக தவறான ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த 1000 ரூபாயை எதிர்பார்த்து நம் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புங்க என்றால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது விஷயம் கல்வி. அந்த கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சாதாரண கல்வி இல்லை, உயர்கல்வியை கொடுக்க வேண்டும். அதுக்கு உண்டான கல்விக்காக இருந்த அவர்களுக்கு அந்த கல்வியை முடித்த பிறகு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலும் சரி, அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. நம்முடைய மாவட்டத்துல கடந்த ஆண்டு +2 முடிச்சு காலேஜ் சேராதவங்க எத்தனை பேருன்னு கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2800 பேர் இருந்தாங்க. 2800 பேர் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு கல்லூரியில சேராம இருக்காங்க. என்ன காரணம்? வீட்டு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். பெண் பிள்ளைகளாக இருந்தா எனக்கு கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. நம்முடைய டிசி ட்ரெயினி இருக்காங்க. ஸோ அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒரு முகாம் அமைக்கப்பட்டது. அந்த முகாமின் மூலமாக உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2800 மாணவ மாணவிகள், கல்லூரிக்கு செல்லாத மாணவ மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி 1700 மாணவ மாணவிகளை கல்லூரியில் சேர்த்துள்ளோம். ஸோ இது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அந்த முகாம்களின் மூலமாக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு உயர்கல்வியை பற்றி எடுத்து சொல்லி அதுக்கு பேங்க் லோன் வேணும்னா லோனை அரேஞ்ச் பண்ணி அவர்களை உயர்கல்விக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஏன் திரும்ப திரும்ப நம்ம கல்வியை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, உயர்கல்வி பயின்ற ஒரு மனித வளம் மிக்க ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் கல்வி மிக மிக அவசியம், நிச்சயம் தேவை. அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதுக்கு தாண்டி, கல்வியை தாண்டி வேற ஒரு விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் நிச்சயமாக தேவை. இது இரண்டையும் 2 கண்களாக உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளை அடுத்த கிராம சபை கூட்டத்திலோ இல்ல அடுத்த 5 ஆண்டு கழித்து கிராம சபை கூட்டத்திலோ இல்ல 10 ஆண்டு கழித்து கிராம சபை கூட்டத்திலோ இதே இடத்தில், என்னுடைய இடத்தில் உங்களுடைய பிள்ளை உட்கார்ந்து இதே போன்று உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதனால அனைவருக்கும் கல்வி கொடுப்போம், ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் மகளிர் சுய உதவி குழு இங்க பாருங்க. காலை